வெக்கேஷனை செம்ம ஜாலியாக கொண்டாடிட்டு யுஏக்கு வந்தேங்க. வந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு. அதனால காலையிலயும் சாயங்காலமும் ஒரே டென்ஷனாக போகுது. எனக்கு ஒரு பக்கம் தலைவலிக்குது. அவள் பார்த்திங்கன்னா 3 மாசமா அங்கே இந்தியாலேயும் நான் சொல்லிக் கொடுக்கல ஒன்றுமே. ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் படிக்கிறத. கடைசியில் பார்த்தா எல்லாத்தையும் மறந்துட்டாங்கங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்து, யாருக்காவது ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பாப்பாவை சேர்க்கலான்னு இருக்கேன். ஒரு வழியாக லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இன்றைக்கி ஒரு குட்டி பார்சல் எங்கள் சொந்தக்காரவங்க கிட்டேருந்து வந்திருந்தது. அதையும் ஓப்பன் பண்ணி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, மோர் மிளகா, அப்பளம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. என்ற வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா, நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இன்னும் சூப்பராக சமைக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு ஒரே புகழ்ச்சி தான் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வரையா, அதனால் கவுச்சி சாப்பிடலை. ஊர்லேருந்து இந்த ஆறுமுக விளக்கு எங்கள் அத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை ஏற்றணும் நானும் பிளான் பண்ணுறேன். முடியவே மாட்டேங்குதுங்க. பேசாமல் ஒரு கிருத்திகை இல்லைனா சஷ்டி அன்னைக்கு ஏற்றிடலான்ட்டு அப்படியே எடுத்து அழகாக வச்சுருக்கேன்.